வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா டாடா ஐபிஎல் 2025 பாயிண்ட்ஸ் டேபிள். இது வந்து 31 மார்ச் 2025 அன்னைக்கு ஒரு அணிகளும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து போட்டி எண் 11 முடிஞ்சிருக்கு. அதில் வந்து சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடினாங்க. 10வது போட்டி அதில் வந்து டெல்லியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் விளையாடினாங்க. இந்த 2 போட்டிகள் நடந்தது 30ஆம் தேதி. ஸோ அதனோட முடிவில் 31ஆம் தேதி ஒரு அணிகளும் எந்தெந்த புள்ளிப்பட்டியலில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஆர்சிபி இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளோடு இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்று வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு உதச்சாங்க. அதனால் அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. 2 போட்டி விளையாடி 2 வெற்றி 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க வந்து 3வது இடத்துல இருக்காங்க. 2 போட்டி விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 2 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு போட்டி விளையாடி 1 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ 2 புள்ளிகளோட 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா கேகேஆர் இருக்காங்க. முதல் போட்டியில் வந்து அவங்க வந்து விளையாடினாங்க ஆர்சிபியோட. அதில் வந்து தோத்துட்டாங்க. அதற்கு அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றதால் 2 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 7வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. நேற்று 3வது போட்டியை விளையாடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்விகள் பெற்று 2 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்விகள் 2 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருக்காங்க. 8வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி. ரன் ரேட் பார்த்தீங்கன்னா -1.112 அப்படின்ற இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல இருக்காங்க. 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. 2 போட்டிகள் விளையாடி 2 தோல்வி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 9வது 10வது இடத்துக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவுது. யார் 9 10ல் இருக்கிறான்னு வருஷமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு அணி போயிட்டு அங்கே உட்காந்துக்கினாங்கன்னா அதை வந்து நான் யாருக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10வது இடத்துக்கு இருக்கிற போட்டி பார்த்தீங்கன்னா 1வது 2வது இருக்கிற இடத்துக்கு இருக்கிற போட்டியோட அதிகமாக இருக்குது. பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்றாங்க. அதை வந்து ஓகே வரும் நாட்களில் எப்படி புள்ளி பட்டியல் வந்து நகருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அகைன் நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 9வது இடத்துல, மும்பை இந்தியன்ஸ் 10வது இடத்துல இருக்காங்க. அதே நேரத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான 2 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன மார்ச் 31ஆம் தேதி என்ன போட்டி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதனோட ப்ரீவியூ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மார்ச் 31ஆம் தேதி ஒரே ஒரு போட்டி நடக்குது. அது வந்து போட்டி எண் 12. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் கேகேஆரும் விளாட்றாங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக மும்பை வந்து அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஒரு வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வின் பண்ணாங்கன்னா நாம் சொன்ன மாதிரி தான் 9 10வது இடத்துக்கு செம்மையான போட்டி நடக்குது. என்ன நடக்குதுன்னு இந்த போட்டியோட முடிவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ அணி விவரங்கள் நம்ம வந்து ஒரு குயிக்காக பார்த்துடலாம். பொலார்ட் தலைமை அவர் வந்து கேரான் பொலார்டு வந்து அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் ரொம்ப சூப்பராக நடத்தணும். ஏன்னா அவர் இருந்த காலத்தில் எப்படி விளாண்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரிக்கர்டன், ஹர்திக் பாண்டியா கேப்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தியர், சாண்ட்னர் இருக்கார், தீபக் சஹார், பவுல்ட், முஜீப், வில் ஜாக்ஸ், ராஜ்பாவா, இந்த மாதிரி அர்ஜுன் தெண்டுல்கர், கிறிஸ் ரிஜித் எல்லாருமே இருக்காங்க.
ஸோ கேகேஆருக்கு நம்ம வந்து ஒரு பரிச்சயமான அணி. மும்பை ரொம்ப பரிச்சயம், அந்த அளவுக்கு இருக்காங்க. டிகாக் இருக்கார், அஜிங்கா ரஹானே கேப்டன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், மொயின் அலி, ரசல், ராம்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே, நிறைய சூப்பரான ஒரு பவுலர் நம்மளுக்கு தெரியும், சுனில் நரைன், ரொமான் பவுல், குர்பாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் லைன் அப் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து யாரை பிளேயிங் 11ல் இரண்டு அணிகளும் பிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக இரண்டு அணிகளுமே வந்து ஒரு போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறது, யார் வந்து புள்ளிப்பட்டியல் அடுத்த இடத்துக்கு வர்றது, மேலே வர்றது, கீழே போகிறது அப்படின்றதுல ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக இந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.